வெனஸ்டே இன்னைக்கு பாப்பாவுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதில் பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணல. ஏன்னா பீன்ஸ் வந்து வீட்டில் இல்லாமல் இருந்தது. வெனஸ்டே வந்தாலே ஓரளவுக்கு வீட்டில் காய்கறிலாம் முடிகிற ஸ்டேஜில் இருக்கும். ஏன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு சந்தை இருக்கும். சந்தையில் தான் காய்கறி வாங்குவோம். தேர்ஸ்டே காய்கறி வாங்குறது 1 வீக் வரைக்கும் வரும். அப்படி நடுவில் முடிஞ்சிருச்சுன்னாலும் இருக்கிற காய்கறி வச்சு சமைக்கிறது. வெஜ் பிரியாணிக்கு இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். பிரியாணி சூப்பராக வந்திருந்தது. வாசனையும் ரொம்ப நல்லா இருந்தது. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிச்சனில் இருக்க மற்ற வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். நேற்று கொஞ்சம் சாப்பாடு நிறைய மீதி ஆயிடுச்சு. இன்றைக்கி அதை வந்து கஞ்சி வத்தலுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கஞ்சி கூட காஞ்ச மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, சின்ன ஜீரகம் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதில் நம்ம பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணலாம். அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். அரைச்சதும் மெத்தையில் கொண்டு காய வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பயிர் தான் வச்சுருந்தேன். பாப்பா வந்ததும் அவளுக்கு பயிர் காஃபிலாம் கொடுத்துட்டு மெத்தையில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. காய வச்சுருந்த வத்தல் வந்து கொஞ்சம் தான் காஞ்சிருந்தது. இது இன்னும் 2-3 நாள் காய வச்சா தான் நல்லா காயும். அதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாளைக்கு திரும்ப காய வைக்கணும். நைட்டு போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாரீக்கு வந்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இன்னும் 2 வீக்ஸில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஊரில் திருவிழா வருது. அங்கே போனோம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு காமிச்சது பார்த்திங்கன்னா டிஷ்யூ சாரீ. இது வந்து நெகமம் காட்டன் சாரீ. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்னா இந்த சாரீ தான். காட்டன் சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட்டு சாரியா காட்டன் சாரியான்னு கேட்டால் நான் வந்து காட்டன் சாரீ தான் சூஸ் பண்ணுவேன். இந்த சாரீக்கு மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் சாரியோடைய ப்ளவுஸுமே இன்றைக்கே கட் பண்ணி வச்சுட்டேன்.